காசாவில் கடந்த மாதம் அவசர உதவியாளர்கள் 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இஸ்ரேல் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளது. தொழில்நுட்ப தவறுகள் காரணமாக இந்த தவறுகள் நடந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விசாரணையில் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் பாலஸ்தீனிய சிவப்பு அரைச்சிலுவை அமைப்பின் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஊழியர் ஒருவர் உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் ஆபத்தான பகுதியில் அச்சுறுத்தலாக தென்பட்டதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்தது. விசாரணையின் பின்னர் சம்பந்தப்பட்ட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் துணை தளபதி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சுதந்திரமான விசாரணையை பல சர்வதேச அமைப்புகள் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் 5 பேர் மாத்திரமே பார்த்துள்ள புதிய நிறமான ஓலோ என்ற நிறத்தை கண்டுபிடித்துள்ளதாக கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆய்வில் ஈடுபட்டுள்ள 5 பேரே தற்போதைக்கு இந்த நிறத்தை பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீல பச்சை நிறத்தின் நிறைவுற்ற நிழல் என்று கூறப்படும் இந்த நிறத்தை லேசர் தூண்டுதலின் உதவியின்றி வெற்று கண்ணால் பார்க்க முடியாது என கூறப்படுகின்றது. இது சாதாரண வண்ண உணர்வின் வரம்பை தாண்டிய நிறம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது குறித்த தகவல் சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஓஸ்லேசர் கதிர்கள் ஒரு சில மைக்ரோன்களால், அதாவது 1 மீட்டரில் 1 மில்லியனில் 1 பங்கு நடுங்கும் போது இந்த நிறம் கண்டறியப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் பற்றிய தோற்றத்தை உருவாக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முயற்சிப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக புடின் நேற்று அறிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த ஜெலன்ஸ்கி, போர் நிறுத்தம் பற்றிய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார் புடின். எல்லை நகரங்களான குர்ஸ்க் மற்றும் பெல்கொரேட் போன்ற மாகாணங்களில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈஸ்டர் நாளில் தங்கள் நாட்டிற்கு அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கையை கைவிட வேண்டாம். 1152 நாட்களாக அவர்களுடன் பயணித்து வரும் கடினமான போரின் பாதையை கடக்க விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். உக்ரைன் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது. நாம் எதை பாதுகாக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். யாருக்காக எதற்காக போராடுகின்றோம் என்பதும் நமக்கு தெரியும். வாழ்க்கை ஒரு நாள் வரும். அந்த அமைதி நாள் உக்ரைனின் நாள். அந்த நாள் ஒரு நூற்றாண்டு நீடிக்கும். நாம் மீண்டும் ஒன்று கூட முடியும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நமது தாய்நாடு விடுவிக்கப்படும். வெற்றியின் நாள் வரும். இந்த போரில் உக்ரைனியர்களின் உறுதி மற்றும் தியாகம் தொடர்ந்து உலகத்தின் கவனத்தை ஈர்க்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இந்து மந்திரி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று பாரிய அதிர்வலையை கிளப்பியுள்ளது. பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் பிரிவு கட்சியைச் சேர்ந்த சிந்து மாகாணத்தில் மத விவகாரத்துறை மந்திரியாக பணியாற்றும் கேல்தாஸ் கோகிஸ்தானி என்பவர் மீதே எவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த மந்திரி டாடா என்ற பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் அவருடைய காரின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு உள்ளிட்டவற்றை கார் மீது வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் மந்திரிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மந்திரி மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகிற்கு காட்டிய காசாவைச் சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் பாத்திமா கசௌனா இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் 90 பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது.
இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த ஜனவரியில் 42 நாட்களுக்கான முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்தபின் போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பணிக கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் ஹமாஸ் அதை ஏற்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 90 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மக்களின் தங்கியிருக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 15 பேர் இரவில் கொல்லப்பட்டதாக வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகிற்கு காட்டிய காசாவைச் சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் பாத்திமா கசௌனா இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாத்திமாவுக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த புதன்கிழமை வடக்கு காசாவில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் பாத்திமா மற்றும் அவரின் குடும்பத்தினர் 10 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதில் அவரின் கர்ப்பமான சகோதரியும் அடங்குவார். நான் ஒரு செய்தியாக இருக்க விரும்பவில்லை. எனது மரணம் உலகிற்கே கேட்கும்படியும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும்படியும் இருக்க விரும்புகின்றேன் என பாத்திமா ஒருமுறை இணையத்தில் பதிவிட்டதை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். 88 வயதான போப் வத்திக்கானில் உள்ள காசா சாண்டா மார்டாவில் உள்ள தனது இல்லத்தில் காலமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுவாச கோளாறு காரணமாக 1 மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் சமீபத்தில் குணமடைந்து திரும்பியிருந்தார். அத்தோடு உயிர் இழப்பதற்கு முன்னதாக வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் ஆதாரணையிலும் அவர் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் போப் உயிரிழந்து விட்டதாக கர்தினால் கெவின் ஃபாரெல் இன்று வத்திக்கான் தொலைக்காட்சி சேனலில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸின் மரணத்தை நான் ஆழ்ந்த சோகத்துடன் அறிவிக்க வேண்டும் என அறிவிப்பை வெளியிட்டார். கனடாவில் உள்ள இந்த கோயில்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடா வான்கூவர் நகரில் உள்ள கொருத்வராவை கோவில் மீதே நேற்று காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கோவிலின் சுவர்களை சேதப்படுத்தியுள்ளதோடு சுவர்களின் மயில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களையும் எழுதி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் மற்றொரு இந்து கோவிலான லட்சுமி நாராயணன் கோவிலையும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 3வது முறையாக சேதப்படுத்தப்பட்டதாக கனேடிய பத்திரிகையாளர் டேனியஸ் ஃபோர்ட்மேன் கூறியுள்ளார். குறித்த சம்பவத்தை இன்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் விளக்கியுள்ளார். அதில் நேற்று இரவு காலிஸ்தானியர்களால் சேதப்படுத்தப்பட்ட சட்ரேயில் உள்ள லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு நான் சென்றேன். இது 3வது முறையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகத்திடமும் பக்தர்களிடமும் நான் பேசிய போது காவல்துறை அல்லது அரசியல்வாதிகளோ சிறிதும் கவலைப்படுவதாக உணரவில்லை என தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் பறப்பை மேற்கொண்டிருந்த சிறிய ரக விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் இல்லினாய்ஸில் சிறிய ரக ஒற்றை என்ஜின் விமானமான செஸ்னா C-180G விமானம் மின் கம்பிகள் மீது மோதியதில் வெடித்து சிதறியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தினால் விமானத்தில் பயணித்த 2 பெண்களும் 2 ஆண்களும் என 4 உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளன.